டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய டைரக்டரான அபிஷன் ஜீவித் அவர் ஹீரோவா நடிச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் திரைப்படமான வித் லவ் படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரெண்டு பேரும் போய் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மீட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்க பாஸ்ட்ல இருந்த அதாவது ஸ்கூல் லைஃப்ல இருந்த லவ் பத்தி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது ஸ்கூல்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வல் போர்ஷன்ல ஹீரோயின் பார்த்தனா ஒரு ஐடியா ஒண்ணு கொடுக்குறாங்க. சோ அது என்ன ஐடியா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வித் லவ் படத்துடைய மொத்த கதையுமே. சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அபிஷன் ஜீவித் அவர் ஹீரோவா நடிக்கிற ஃபர்ஸ்ட் திரைப்படம் இதுதான். ஆக்சுவலா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்திருந்திருப்பாரு. அதுலயே அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த படத்துல ஹீரோவா பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட் நடிக்கிற திரைப்படம் மாதிரியே தெரியல, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்து ஹீரோயின் அனசு ராஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்மே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த கேரக்டருக்கு அடாப்டான கேரக்டரா அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இருந்தது. சோ இவங்கள தாண்டி மத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ எல்லா கேரக்டர்ஸுமே எழுதின விதமா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. சோ ஒரு கேரக்டரை கூட வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்து ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வளவலா கொலக்குலன்னு இழுக்காம நேரா ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்த லவ் ஸ்டோரி எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல எங்கேஜிங் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு வைப்ல இருந்துச்சோ அதே வைப்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக போக லைட்டா ஸ்கிரீன் பிளே ஸ்லோவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா முடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சூப்பரான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் எங்கேஜிங்கா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு தரமான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து இந்த வித் லவ் படத்துடைய பிளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இந்த லவ் ஸ்டோரி எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே தவிர்த்து ஒரு புது டெம்ப்ளேட்ல இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி வித்தியாசமான காதல் அம்சங்கள் கொண்ட திரைப்படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு இல்லையா. ஐ மீன் இந்த ஆட்டோகிராஃப் மாதிரியான திரைப்படங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட்ல தான் இந்த வித் லவ் படம் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கை கொடுக்குது. அதே ஓல்டு டெம்ப்ளேட்ல இருக்கிற சீன்ஸ் எல்லாம் இல்லாம இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா எடுத்திருக்காங்க. அதுவுமே படத்துக்கு பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்த பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்த ஃபன் மூமெண்ட்ஸ் அண்ட் காமெடி போர்ஷன்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல இருந்த ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப் ரங்கநாதன் படத்துல இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ் தான் இந்த படத்துலயுமே இருக்கு. அண்ட் அதேமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்த பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் சீன்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்டோரியை பில்ட் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் அடுத்து இந்த படத்துடைய மியூசிக் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீன் ரோடன் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பிஜிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான மியூசிக் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. அண்ட் அடுத்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அண்ட் இன்டர்வல் போர்ஷன் முடிச்ச விதம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அதுவுமே படத்துக்கு பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து படத்துல மைனஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருசா படத்துல மைனஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் போர் இல்லாம இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் அது பெரிய மைனஸால வந்து ஃபீல் ஆகாது. ஸோ ஓவரால் இந்த வித் லவ் படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான இன்னொரு லவ் ஸ்டோரி பிலிமா தான் வந்திருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு புதுசான டெம்ப்ளேட் அப்படிங்கறத லவ் ஸ்டோரியில எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பா லவர்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய திரைப்படமா இந்த வித் லவ் படம் இருக்கும். அண்ட் ஆல்சோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமா கண்டிப்பா இந்த படம் இருக்க போகுதுங்க. ஸோ இந்த வித் லவ் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5. நீங்க இந்த வித் லவ் படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ரேட்டிங் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.